ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சி விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு கட்டி அவளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மத்தியானம் எங்களுக்கு லஞ்சுக்கு கர்நாடகா ஸ்டைல் வெஜிடபிள் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வந்து தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு வெங்காயம், ஹோல் ஸ்பைஸில் வந்து சோம்பு, ஒரு ஸ்டார் அனசு, பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதை அரைச்சிட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு முக்கியம் வந்து தேங்காய் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு தேங்காய் இருந்தால் தான் அதனோட டேஸ்ட்டே மாறும். நம்ம நார்மலாக நம்ம செய்கிற வெஜிடபிள் ரைஸில் தேங்காய் சேர்க்க மாட்டோம் இல்லையா? இது தேங்காய் இதுதான் அந்த ஸ்டைலுக்கான இது. அந்த தேங்காய் தான் போட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்பா வந்திருந்தார். சரி, அவருக்கு டீ போடும்போது எனக்கும் கொஞ்சம் சேர்த்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து இது பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் என்ன வெஜிடபிள் வேணால் சேர்க்கலாம். கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி என்ன வேணால் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்வோமோ அப்படியே செய்யணும். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஹோல் ஸ்பைஸ் கரம் மசாலா எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம அந்த பேஸ்ட்டை அரைக்கும் போது அதில் எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டோம். இதில் ஜஸ்ட் 2 பிரிஞ்சி இலை மட்டும் போட போகிறோம். அவ்வளோதான். போட்டுட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கின உடனே இருக்கிற காயெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு அதையுமே வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு, ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாகவே அரைச்சிருக்கோம். எதுவும் வதக்கி அரைக்கலை, பச்சையாகவே அரைச்சிருக்கோம். அதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை வதக்கணும். இந்த காய்களை ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிவிட்டு காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் காய் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக குக் ஆகும். இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும். உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அந்த மசாலாவையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அது வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தக்காளி போட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு கொஞ்சம் போட்டால் சீக்கிரமாக காய்ங்க வெந்துடும். உப்பு சேர்த்து ஒரு 2 மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் போட்டோன்னாக்கா அதையுமே நல்லா கலரணும். இந்த பச்சை சொன்னேன் இல்லைங்களா, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடணும். அதாவது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 3 கலர் கலர்னிங்கன்னா போதும். அதை நல்லா கலரிட்டு தண்ணி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சிடணும். அரிசி வந்து நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நான் வந்து நார்மல் பிரியாணி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். பாஸ்மதி, அதாவது இந்த இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி, இந்த மாதிரி அரிசி கிடையாது. பேக்கெட் பாஸ்மதி ரைஸ் கிடையாது. அரிசி கடையில் வாங்குகிற பிரியாணி அரிசி. இதை போட்டு நல்லா கலரிட்டு தண்ணி வந்து 1க்கு 1.5. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1.5 டம்ளர் தண்ணி. மிக்ஸி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஜார் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஜாரில் அலசிட்டு அந்த தண்ணி அதையே ஊற்றணுன்னாக்கா நமக்கு ஜாரில் இருக்கிறதெல்லாம் ஒட்டிக்காது வந்துடும். கரெக்டாக பாருங்கள். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா வதக்கிட்டு ஒரு கலரிட்டு வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் சேர்ப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நெய் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நெய் சேர்ப்பேன். இப்போது வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலரிட்டு அரிசியை போட்டுட்டு உடையாமல் ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். அரிசி உடையாத அளவுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். மேலாப்பில் கொத்தமல்லி, புதினா தூவிட்டு மிக்ஸி குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 விசில் விட்டால் போதும். ரொம்ப வேண்டாம், ரொம்ப விட்டால் குழஞ்சிரும். ஒரு 2 to 3 விசில். இல்லை அப்படின்னாக்கா ஒரு மாதிரி வெறையாக தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வெறையாக இதை மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு 2 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 3 விசில் 4 விசில் வந்ததுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா அந்த ப்ரெஷர்லாம் இறங்கி அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த நெய் மேலாப்பில் ஊற்றுறதுனால அந்த நெய்யோட வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். இதை போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் அவ்வளோதான். அதை போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கனாக்கா சூப்பரான வெஜிடபிள், கர்நாடகா ஸ்டைல் வெஜிடபிள் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். ரைஸ் உடையாமல் நல்லா இருக்குது. அந்த டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த தேங்காய் சேர்க்கறதுனால அந்த டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் நீட்டாக பண்ணிவிட்டு ஒரு காஃபியும் போட்டு குடித்தேன். சரி, கொஞ்சம் வேலையெல்லாம் முடித்தோம் இல்லையா, கொஞ்சம் டயர்டாக இருப்போம் இல்லையா, ஸோ அதனால் ஒரு காஃபியும் போட்டு குடித்தேன். இது சாம்பார் வந்து காலையில் பாப்பாக்காக வச்ச சாம்பார், அவரைக்காய் சாம்பார். ஸோ இது அந்த ரைஸு, ஒயிட் ரைஸு எல்லாம் வச்சு மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி எல்லாச்சு இது கட் பண்ணி வச்சுருந்தேன். பப்பாயா கட் பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க.
அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு எல்லாம் சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா குட்டி பாப்பா தூங்கிட்டுருக்கா. அவள் தூங்குற டைமுக்கு தான் நானும் கொஞ்ச நேரம் தூங்குவேன். ஸோ அதனால் தூங்குவேன். இல்லை வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்ப்பேன். இன்றைக்கி டே இப்படி தான் எனக்கு போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபியும் குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ குடிக்கிறது எனக்கு பழக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.